السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد ضربنا للناس في هذا القرآن من كل مثل لعلهم يتذكرون. قرآنا عربيا غير ذي عوج لعلهم يتقون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أحب العرب لثلاثة: لأني عربي والقرآن عربي ولسان أهل الجنة عربي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் ஒழித்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாராக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாராக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. சங்கைக்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கும், அவனுடைய வல்லமையையும் அவனுடைய குதிரத்தையும் பறைசாற்றுவதற்கும் அத்தாட்சியாக, சான்றாக சில அடையாளங்களை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வமின் ஆயாத்திஹி என்று சொல்லக்கூடிய வசனத்தின் தொடர்ச்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய தூண்கள் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிற இந்த வானம், அது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. சூரியனை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி, அது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான சான்று. சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள் இவை படைக்கப்பட்டிருப்பதும், இவை இயங்குவதும், இவை ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல்
சிதையாமல் பாதுகாப்போடு ஒன்றோடு ஒன்று சுற்றி கொண்டிருப்பது அல்லாஹ் இருப்பதற்கான அத்தாட்சி. இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த பூமியின் கடலிலும் கரையிலும் வாழக்கூடிய படைப்பிடங்கள், எண்ணில் அடங்காத ஜீவராசிகள், அது அவை அனைத்தும் இருப்பது அல்லாஹ் இருப்பதற்கான அத்தாட்சி. ஆணும் பெண்ணும் ஜோடியாக படைத்திருப்பது அல்லாஹ் இருப்பதற்கான அத்தாட்சி என்று வமின் ஆயாத்திஹி என்று ஒரு நீண்ட வரிசை தொடரில் அவன் இருப்பதற்கான அத்தாட்சிகளை, சான்றுகளை பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டே வருகிற ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்கிறார். வமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்திருப்பது அந்த ரப்பு இருக்கிறார் என்பதற்கான சான்று, அத்தாட்சி. வக்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும் இன்ன ஃபீ ذلك லஆயாத் லில்ஆலமீன், உங்களை பல்வேறு நிறங்களை கொண்டவர்களாகவும் நீங்கள் பேசக்கூடிய பல்வேறு மொழிகளையும் படைத்திருப்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கருப்பர்கள், வெள்ளையர்கள், உயரமானவர்கள், குள்ளமானவர்கள், செக்க சிவந்தவர்கள் என்றெல்லாம் மனிதனுடைய தோற்றத்திலே வேறுபாடு இருப்பது அல்லாஹ்வின் படைப்பின் குதிரத்து, அத்தாட்சி என்று அவன் எப்படி பேசுகிறானோ அதே போல மனிதர்கள் பேசக்கூடிய மொழிகள், அந்த மொழிகளின் வேறுபாடுகள், அவை உற்பத்தியாகக்கூடிய இடங்கள், அதனுடைய செழுமை, அதனுடைய வளர்ச்சி எல்லாமே அல்லாஹ் இருப்பதற்கான அத்தாட்சி. அது அவருடைய குதிரத்து என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆக மனிதனை படைத்தது அல்லாஹ், அவனுக்கு பேசுவதற்கு நாவை தந்தது அல்லாஹ். அந்த நாவில் ஒரு மொழியை பேச வைப்பது அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய வல்லமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் மனிதன் பேசக்கூடிய எல்லா மொழிகளும், ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. இந்த பூமியின் நிலப்பரப்பில் எங்கெல்லாம் மனிதர்கள் வசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு மொழியை பேசுகிறார்கள். நாகரீகம் அடைந்திருக்கிற மனிதர்களும் ஒரு மொழியை பேசுகிறார்கள். அடர்ந்த காடுகளில் பரவலாக காண கிடைக்கக்கூடிய மலை அடிவாரங்களில் கூட மனிதர்கள் வசிக்கிறார்கள். அவர்களும் ஏதோ ஒரு மொழியை பேசுகிறார்கள். அந்த மொழிகள் அனைத்தும் அல்லாஹ் படைத்திருப்பது. அல்லுகாத்து குல்லுஹா தௌஃபீஃபியத், உலகத்திலே மனிதன் பேசக்கூடிய எல்லா மொழிகளும் அல்லாஹ் படைத்திருப்பது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எப்படி அந்த மொழியை டெவலப் செய்வது, அதை செழுமைப்படுத்துவது வேண்டுமானால் மனிதர்களாக இருக்கலாம். காலத்திற்கு ஏற்ப அதனுடைய மொழி வழக்கொழிந்து போய்விடாமல் அதை செழுமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த மொழியை படைப்பது, அதை மனிதனுடைய நாவினால் பேச வைப்பது, அதனுடைய கிரியேட்டிவிட்டி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம் என்பதைத்தான் நான் மேலே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாவு என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சதை துண்டு, வாயுக்குள் 32 பற்களுக்கிடையில் உறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன சதை துண்டு, அந்த துண்டு அசைகிற பொழுதெல்லாம் ஒரு மொழி வெளியிலே அது ஒலி வடிவத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிஞர் சொன்னார், எல்லா மொழிகளும் பேசக்கூடிய பேனாவின் தாய்மொழி எது? ஒரு பேனா எடுத்து எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். ஆங்கிலத்தில் எழுதலாம், ஹிந்தியில எழுதலாம், உருதுவில எழுதலாம், தமிழில் எழுதலாம், மலையாளத்தில் எழுதலாம்,
ஒரு பேனாவுக்கு என்று தனியாக ஒரு தாய்மொழி கிடையாது. அதே போல எல்லா மொழிகளும் பேசக்கூடிய நாவுக்கு என்று தனியாக ஒரு தாய்மொழி கிடையாது. மனிதனுக்குத்தான் அவனை அடையாளப்படுத்துவதற்காக அவன் வாழ்ந்த பகுதியில் ஒரு அடைமொழி, ஒரு அடையாள மொழியாக ஒரு மொழி இருக்கும், ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய உடம்பிலே இயங்கக்கூடிய நாவு என்று சொல்லக்கூடிய நாவுக்கு என்று தனியாக ஒரு மொழி இல்லை. அந்த நாவு எல்லா மொழிகளும் பேசும். அந்த எல்லா மொழிகளையும் பேசுவதும் அதை உருவாக்கி இருப்பதும் அல்லாஹ் இருப்பதற்கான அத்தாட்சி என்று நான் மேலே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நான் தமிழ்நாட்டில் நாம் பிறந்திருப்போம், தமிழில் பேசுகிறோம். ஒரு 6 மாத காலம் நாம் டெல்லியிலோ மும்பையிலோ தங்கி இருந்தால் அங்கே இருந்து நாம் நம்முடைய நாவு தமிழ் பேசிய அதே நாவு ஹிந்தியை உருதுவை பேச கற்றுக்கொள்ளும். ஒரு ஓராண்டு காலம் கன்னடத்திலோ அல்லது தெலுங்கு தேசத்திலோ நாம் சென்று தங்கி இருந்தால் அங்கே நாம் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது அந்த மொழியை நாம் பேசிக் கொள்கிறோம். ஒரு 2 ஆண்டு காலம் நாம் சவுதியிலோ துபாயிலோ நாம் பணிக்காக சென்று விட்டோம் என்று சொன்னால் அங்கே இருக்கிற மக்களோடு நாம் கலந்துரையாடுகின்ற பொழுது அவர்கள் பேசுகிற அரபியை பேசிக் கொள்கிறோம். ஆக மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாவு என்று சொல்லக்கூடிய ஊஸ்துகி என்று தனியாக ஒரு தாய்மொழி இல்லை. அவருடைய நாவு எல்லா மொழிகளையும் பேசும். அந்த பேசுகிற ஆற்றலையும் அந்த பேசுகிற மொழியையும் இந்த உலகத்தில் படைத்திருப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் மேலே ஓதிய வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். மனிதன் இன்னொரு மனிதனோடு கம்யூனிகேட் பண்ணிக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான், ஒரு கருவிதான் இந்த மொழி என்பது. மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய உள்ள கிடக்கை, அவனுடைய ஆசைகள், அவனுடைய விருப்பங்கள், அதை சக படைப்போடு பகிர்ந்து கொள்வதற்கும் பரிமாறிக் கொள்வதற்கும் ஒரு கருவியாக, ஒரு டூலாக அவனுடைய மொழி, அவன் பேசக்கூடிய மொழி, அவனுடைய தாய்மொழி அவனுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது அவசியமாக இருக்கிறது. உலகத்தில் 6800க்கு அதிகமான மொழிகள் இருக்கிறது. இன்னொரு குறிப்பில் 7099 மொழிகள் உலகத்தில் இருப்பதாக ஒரு புள்ளிவிவரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் 2000 மொழிகள் தான் இன்றைக்கும் பேச்சு வழக்கத்திலே, மக்கள் மத்தியிலே, புழக்கத்திலே இருக்கிறது. அதிகமான மக்களால் பேசக்கூடிய மொழியாக உலகத்தில் சீன மொழி அறியப்படுகிறது. கிட்டத்தட்ட 89.5 கோடி மக்கள் உலகத்தில் சீன மொழியை பேசுகிறார்கள். அதே போல 2வது இடத்தில் அரபு மொழி இருக்கிறது. அது 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசுகிறார்கள். அதே போல ஸ்பானிஷ், அது 33 கோடி மக்கள் அந்த மொழியை பேசுகிறார்கள். ஆங்கிலம் 32 கோடி மக்கள் பேசுகிறார்கள். வங்காளம் 18 கோடி மக்கள் பேசுகிறார்கள். ஹிந்தி 18.2 கோடி மக்கள் பேசுகிறார்கள். போர்ச்சுகல் 17 கோடி மக்கள் பேசுகிறார்கள். ருஷ்யா 17 கோடி மக்கள் பேசுகிறார்கள். ஜப்பான் 12.5 கோடி மக்கள் அதை பேசுகிறார்கள். ஜெர்மனி 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசுகிறார்கள். பிரெஞ்சு அதே போல 11 கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசுகிறார்கள் என்று 2000 ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த புள்ளி விவரத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக கற்றுக்கொள்ளப்படக்கூடிய மொழிகளில் அரபும், பிரெஞ்சும், ஆங்கிலமும், ஜெர்மனியும் இருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மனிதர்களுடைய இந்த மொழிதான் ஒரு சமூகமாகவும் கலாச்சாரமாகவும் மனிதர்களை பின்னி பிழைக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியை மறப்பது தன்னுடைய தாய் நாட்டையே மறப்பதை போல. தாய்மொழியை விட்டுவிடுகிற பொழுது மனிதன் தன்னுடைய சமூக தொடர்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டு வழக்கங்களையும் அவர் மறந்து போகிறார். எனவே தாய்மொழியை, தாய் நாட்டை நேசிப்பதை போல அவருடைய தாய்மொழியையும் அவர் நேசித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு மனிதன் தாய்மொழியை மறந்து விடுகிற பொழுது அவனுடைய சமூகத்திடமிருந்து, அவனுடைய பண்பாட்டிடமிருந்து, அவனுடைய கலாச்சாரத்தில் இருந்து அவனை எளிதில் மாற்றிவிட முடியும், உருமாற்றிவிட முடியும் என்று மொழியியல் அறிஞர்கள் ஒரு ஆபத்தான ஒரு பயத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
ஆக மொழி என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல், அவருடைய கிரியேட்டிவிட்டியுடைய பிரம்மாண்டத்துடைய ஒரு வெளிப்பாடு மொழி என்பது. அவருடைய கொடை பேச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு கலையை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு கருவியாக இன்றைக்கு மொழி பார்க்கப்படுகிறது. ஐநா சபையினாலே அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 6 மொழிகள் இருக்கிறது. 1973ஆம் ஆண்டு அந்த வகையில் அரபு மொழி ஐநா சபையினாலே அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழியாக மாற்றப்பட்டது. 2010ஆவது ஆண்டு ஐநா சபை டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அரபி மொழி தினமாக அனுசரிக்கிறது. அரபு என்பது ஒரு செம்மொழி, அது ஒரு புராதனமான மொழி, அது இன்றைக்கும் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, பல்லாயிரக்கணக்கான மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழி. சுமார் 24 நாடுகளில் ஆட்சி மொழியாக அரபு இருக்கிறது. ஐநா சபையுடைய அதிகாரப்பூர்வமான அலுவல் மொழியாக அரபு இருக்கிறது. 183 மில்லியன் மக்கள் உலகத்தில் தாய்மொழியாக அரபியை பேசுகிறார்கள். 400 மில்லியன் மக்கள் அந்த அரபியை ஏதோ ஒரு வகையில் பொருள் தெரியாமல் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொருளை எல்லாம் அரபு மொழியை பற்றி பேசப்படுகிறது. மேற்கே வட ஆப்பிரிக்காவில் இருந்து கிழக்கு ஒமான் வரைக்கும், வடக்கு திசையில் சிரியா முதல் தெற்கு சூடான் வரைக்கும் அரபு மொழியுடைய எல்லை பறந்து விரிந்திருக்கிறது. அதே போல கிபி 9ஆவது நூற்றாண்டு முதல் 12ஆவது நூற்றாண்டு வரை உலகத்தில் தத்துவம், அறிவியல், மருத்துவம், அதே போல வானவியல், புவியியல் உள்ளிட்ட எல்லா கலைகளும் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்திற்கு கற்றுக்கொள்ளப்பட்டது, கற்றுத்தரப்பட்டது அரபு மொழியின் வாயிலாகத்தான் என்று உலகத்தின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் புரொஃபசர் ஹிப்டி என்பவர் சொல்லி காட்டுகிறார். அரபு மொழிக்கு மிகச்சிறந்த பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு பண்பாட்டு செழுமை இருக்கிறது. உலகத்தின் மூத்த மொழியாக, தொன்மை மிக்க மொழியாக இன்றைக்கும் அரபு அறியப்படுகிறது. அரபு மொழி என்பது அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட ஒரு மொழி. உலகத்தில் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு மொழியாக இருப்பது அரபு மொழி. சுமார் 200 கோடி மக்கள் பொருள் தெரியாமல் பயன்படுத்தக்கூடிய மொழியாக இன்றைக்கும் அரபு மொழி இருக்கிறது. அரபிலே என்ன பொருள் என்று நமக்கு தெரியாது. நாம் வேறொரு தேசத்தில் மண்ணில் வாழ்ந்தவர்கள், நமக்கென்று ஒரு தனியான தாய்மொழி இருக்கும். ஆனால் நம்முடைய விவாதத்தோடு வணக்கத்தோடு தொடர்புடைய மொழியாக அரபு மொழி இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அரபு மொழியுடைய பொருள் என்ன என்று தெரியாது. ஆனால் கோடிக்கணக்கான ஆஃபிதுகள் திருக்குர்ஆனை அரபிலேயே மிக அற்புதமான முறையில் எந்த பிழையும் இல்லாமல் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், மானம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தாய்மொழி கூட சரியாக பேச வராத ஒரு பிஞ்சு குழந்தையின் நாவில் திருக்குர்ஆனுடைய அழகிய சூறாக்கள் அவர்கள் ஓதுவதை நாம் அழகாக ரசித்து பார்க்க முடியும். பிறந்த குழந்தையாக இருக்கும் 3 வயது அல்லது 4 வயது கொஞ்சம் கொஞ்சமாக மழலை மொழியில் பேசக்கூடிய ஒரு குழந்தைக்கு தாய்மொழி கூட சரியாக பேச முடியாத பொழுது கூட அதனுடைய நாவில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அல்ஹம்து சூராவை, ஒரு கலிமாவை, ஒரு குல் அல்லாஹ் சூராவை அவருடைய நாவிலே அல்லாஹ் பேச வைத்து அழகாக்குவதை நாம் பார்க்கிறோம். அது அரபு மொழிக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. கண் தெரியாத எத்தனையோ பேர்கள் வளமையாக ஓதக்கூடிய இடத்தில் அரபு மொழி என்று சொல்லக்கூடிய மொழி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அண்மையிலே இணையதளத்தில் வைரலான பல்வேறு செய்திகளில் ஒன்று என்ற அரபு தொலைக்காட்சிகளை காட்டப்பட்ட செய்தி என்னன்னா, வாய் பேச முடியாத ஊமை அல்லது திக்கு வாயிலே பேசக்கூடியவர்கள் அவர்கள் குர்ஆனை ஓதுகிற பொழுது அரபு மொழியை உச்சரிக்கிற பொழுது எந்த தவறும் இல்லாமல் அது அழகான முறையில் ஓதுகிறார்கள். பெற்ற தாயை, பெற்ற தந்தையை, உடன் பிறந்தவர்களை தன்னுடைய தாய்மொழியினாலே அழைப்பதற்கு முடியாத, வாய் பேச முடியாத ஊமைகள் என்று அறியப்படக்கூடியவர்கள் கூட திருக்குர்ஆனை மரணம் செய்து அதை அழகிய முறையில் எந்த திக்கும் இல்லாமல், எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அழகான முறையில் ஓதக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரபு மொழியை வைத்திருக்கிறான். என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய மொழி, இன்றைக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது பாரம்பரியமிக்க அரபு மொழிதான். கியாமத் வரைக்கும் அழியாத ஒரு மொழி இந்த உலகத்தில் உள்ளதென்றால் அது அரபு மொழிதான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மொழியாக அரபு மொழியாக்கி வைத்திருக்கிறார். அரபு மொழியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அருளி இருக்கிறார்.
குர்ஆன் எத்தனை நூற்றாண்டு காலம் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கிறதோ அதுவரைக்கும் அழியாத மொழியாக அரபு மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி. இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த குர்ஆனை நாம் தான் இந்த உலகத்திற்கு இறக்கி அருளினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை அளிக்கிறார். குர்ஆன் பாதுகாக்கப்படும் வரைக்கும், இந்த நூற்றாண்டின் கடைசி நாள் வரைக்கும் குர்ஆன் பாதுகாக்கப்படுவதை போல அரபு என்று சொல்லக்கூடிய அந்த மொழியும் பாதுகாக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு மொழியாக, கியாமத் வரைக்கும் அழியாத மொழியாக, யாராலும் திருத்த முடியாத ஒரு அற்புதமான மொழியாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருப்பது, எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருப்பது அரபு மொழி என்று சொல்லக்கூடிய மொழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனை நான் அரபு மொழியில் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று திருக்குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு அரபு மொழியில் ஒரு குர்ஆனை நான் தான் இறக்கி அருளினேன் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே பேசுகிறார். இன்னொரு சொல்லுகிற பொழுது வகதாலிக அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா, அதே போல கிதாபுல் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யா வகதாலிக அவ்ஹைனா இலைக குர்ஆனன் அரபிய்யா இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன். குர்ஆனன் அரபிய்யன் غير ذي عوج لعلهم يتقون என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை நாம் அரபு மொழியில் அருளி இருக்கிறோம் என்கிற செய்தியை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அவர் சாட்சி சொல்வதை பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அரபு மொழியை நேசியுங்கள், அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அரபு மொழியை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் 3 காரணங்களுக்காக நீங்கள் அரபு மொழியை நீங்கள் நேசியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஹ்குல் அரப லிஸலாத், 3 விஷயங்களுக்காக நீங்கள் அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அன்னி அரபியு, நான் அரபு தேசத்திலே பிறந்தவனாக இருக்கிறேன், என்னுடைய மொழி அரபு மொழியாக இருக்கிறது. வல் குர்ஆன் அரபியு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் அரபு மொழியிலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், வலிசாரு அஹ்லில் ஜன்னah அரபியு, சொர்க்கத்தில் மூமின்கள் பேசக்கூடிய மொழி அரபு மொழி என்று சொன்னார்கள். இந்த 3 காரணங்களுக்காக நீங்கள் உங்களுடைய அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டினார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, தஅல்லமுல் அரபிய்ய, நீங்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஃபைன்னஹா மித்தீனிக்கும், அது உங்கள் மார்க்கத்தோடு தொடர்புடைய விஷயம். நீங்கள் அரபு மொழியையும் மார்க்கத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்காதீர்கள், இன்றைய இரண்டையும் நீங்கள் இணைத்து பாருங்கள். அதே போல இன்னொரு அறிஞர் சொன்னார், தஅல்லமுல் அரபிய்ய, நீங்கள் அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஃபைன்னஹா கலாமுல்லாஹ், நிச்சயமாக அரபு மொழி என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு மொழி, அது அல்லாஹ்வுடைய மொழி. அல்லதி கல்லம பிஹி ஹல்கஹு, அவன் அந்த அரபு மொழியை கொண்டுதான் தன்னுடைய படைப்பிடங்களிடத்திலே பேசுகிறார். எனவே நீங்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்னொரு அறிஞர் சொல்லி காட்டினார். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளோடு பேசும் மொழி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மூமின்களுடைய, முஸ்லிம்களுடைய மார்க்கத்தோடு தொடர்புடைய, இபாதத்திற்கு தொடர்புடைய, வணக்க வழிபாடுகளோடு தொடர்புடைய ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் அரபு மொழி தான். அரபுகள் அரபு மொழியை ரொம்ப நேசித்தார்கள். அவங்க பார்வையில மொழியை 2 விதமாக பார்த்தார்கள். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற ஒப்பற்ற மொழி அரபு மொழி. அரபு யாருக்கு பேச தெரியவில்லையோ அவன் அஜமி என்று சொன்னார். அஜமி என்று சொன்னால் வாய் பேச முடியாத ஊமை என்று அர்த்தம். அரபுகள் அப்படித்தான் பார்த்தார்கள். தங்களை அரபுகள் என்று சொல்வார்கள். யாருக்கு அரபு மொழி தெரியவில்லையோ அவனை அரபி அல்லாதவன் என்று சொல்லவில்லை, அஜமி என்று சொல்வார்கள். அஜமி என்று சொன்னால் பேச தெரியாத ஊமை என்று அர்த்தம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு மொழியின் மீது ஒரு பற்று இருந்தது. அதே போல தம்முடைய குழந்தைகள், யாராவது தம்முடைய குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு ஒரு வழக்கம் அரபு மக்களிடத்தில் இருந்தது. பெற்ற தாய் பால் ஊட்ட மாட்டால், பால் ஊட்டுவதற்கு ஒரு தாயை வைத்திருந்தார்கள். அந்த தாயிடத்திலே சென்று பால் குடி மறக்கும் வரை அவனிடத்திலே சென்று அந்த குழந்தைகள் பால் குடிப்பார்கள். என்ன காரணம் என்றால், அதற்கென்று அவர்கள் சில இடங்களை தேர்வு செய்வார்கள். கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகளிடத்தில் அந்த குழந்தைகளை அனுப்பிவிடுவார்கள். கிராமத்தில்
அரபில் இருக்கக்கூடிய வழக்கு மொழிகளை தங்கள் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வழக்கத்தை அரபுகள் வைத்திருந்தார்கள். நமக்கு தெரியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து ஸாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியிடத்தில் பாலருந்தினார்கள். பனு ஸாதி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். மக்காவுடைய ஒரு சின்ன கிராம பகுதியிலே வாழ்ந்தவர்கள். அவருடைய மொழி ரொம்ப பக்குவமானதாகவும் பண்பற்றதாகவும் ரொம்ப செழிப்பானதாகவும் இருக்கும். அவர்கள் பேசக்கூடிய அரபு மொழி என்பது ரொம்ப கண்ணியமான ஒரு மொழியாக இருந்த காரணத்தினால் ஆமினா அம்மையார் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு இருந்த பல்வேறு குழுக்களை சார்ந்த தாய்மார்கள் இருந்த பொழுது கூட ஹலீமத்து ஸாதியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பிறந்த பனு ஸாதி என்று சொல்லக்கூடிய பெண்மணி இடத்தில் தான் அந்த குழந்தையை கொண்டு வந்து பால் குடிப்பதற்காக ஒப்படைத்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடியும். எனவே அரபு மொழி என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவருடைய ஊனோடும் உணர்வோடும் சம்பந்தப்பட்ட மொழி. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு எது வேண்டுமானாலும் விருப்ப மொழியாக விருப்ப தேர்வாக இருக்க முடியும். முஸ்லிம்களுக்கு தன்னுடைய தாய்மொழியை தவிர்த்து இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் அது அவருடைய இபாதத்தோடும் வணக்க வழிபாட்டோடும் சம்பந்தப்பட்ட மொழி. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது எவ்வளவு அவசியமோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிற மொழியையும் ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிற மொழியை கற்றுக்கொள்வது முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் அரபியை தவிர வேறு எந்த மொழியும் பேசியதில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் ஜிப்ரீலிடத்திலே பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் மற்ற மலக்குமாரிடத்திலே பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தூதுவரிடத்திலே பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை சேர்ந்த மன்னர்களுக்கு கடிதம் எழுதிய மொழி அரபு மொழி. அவர்கள் குழந்தைகளிடத்தில் பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பேசிய மொழி அரபு மொழி. அவர்கள் மனைவியிடத்தில் பேசிய மொழி அரபு மொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவது நம்முடைய கடமை. ரசூலுல்லாஹ்வுடைய தாலி வைத்திருப்பதை போல நாம் தாலி வைப்பது நம்முடைய சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாகை கட்டியதை போல நாமும் தலைப்பாகை கட்டுவது சுன்னத். ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செஞ்சிருந்தாங்கன்னா நாம் மிஸ்வாக் செய்வது சுன்னத் இல்லையா? எல்லாவற்றையும் சுன்னத் என்று பார்க்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் பேசி இருக்கிற அந்த மொழியை கற்றுக்கொள்வதும் நம்முடைய சுன்னத் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வருகிறது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதன் புதிதாக அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிற பொழுது அவனுக்கு முதலாக சொல்லித் தரப்படக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பது அவனுடைய தாய்மொழியில் சொல்லப்பட்டாலும் கூட முதலில் இந்த மொழியை அரபு மொழியில் தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் அதிலே ஒரு உயிர் இருக்க முடியும். அந்த மொழியில் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்றார்கள். குர்ஆன் அரபு மொழியில இருக்கிறது. அதே போல பாங்க அரபு மொழியில இருக்கிறது. இகாமத் அரபு மொழியில இருக்கிறது. அத்தஹியாத் அரபு மொழியில இருக்கிறது. தொழுகையிலே ஓதக்கூடிய சூறாக்கள் அரபு மொழியில இருக்கிறது. தொழுகைக்கு பின்னாலே ஓதக்கூடிய திக்ர் அவுலாத் தஸ்பீஹாத்துகள் எல்லாமே அரபு மொழியில இருக்கிறது. எல்லாமே அரபு மொழியில் தான் இருக்கிறது. அவர்கள் நம்மிடத்தில் வழக்கமாக கேள்வி கேட்பது அரபு மொழியில் தான். கேட்கிற பொழுது எனக்கு அரபு மொழி தெரியாது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மூமினான முஸ்லிமாவுடைய வாயில் அவனுடைய தாய்மொழியை தவிர்த்து இரண்டாவதாக ஒரு மொழியாக அரபு மொழி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இபாதத்துகளோடு வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அரபு மொழியிலே வைத்திருக்கிறார். நமக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபு மொழியிலே தந்திருக்கிறார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்வதன் வழியாக திருக்குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ளுகிற ஓதுகிற விஷயத்தில் நாம் எவ்வளவு அசட்டையாக அல்லது கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். குர்ஆனை ஓத தெரிகிறதா? ஓத தெரியும். குர்ஆனுடைய சூறாக்கள் தெரியுமா? தெரியும். ஆனால் அதற்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. அதை முறையாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உச்சரிப்பு முறைகளில் அதனுடைய ப்ரோனன்சியேஷன் என்று சொல்லக்கூடிய உச்சரிப்பை வெளிப்படுத்துகிற பொழுது ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து
விட்டால் அதனுடைய பொருள் அப்படியே தலைகீழாக மாறிவிடும். நமக்கு தெரிந்தபடியே எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பதல்ல. நான் சின்ன வயசுல இப்படித்தான் ஓதுனேன், அதனால் இப்படிதான் காலம் முழுக்க ஓதுவேன் என்று அடம் பிடிப்பது சரியல்ல. காலங்கள் செல்ல செல்ல இதற்கெல்லாம் அரபு மொழியை அல்லது குர்ஆனுடைய வசனங்களை தெளிவாக ஓதிக்கொள்வதற்கு நிறைய ஏற்பாடுகள், நிறைய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பழைய காலத்தில் நான் எப்படி ஓதுகிறேனோ அதே போல்தான் இப்பொழுதும் ஓதுவேன் என்று அடம்பிடிப்பது சரியில்லை. குர்ஆனுடைய பொருள் உச்சரிப்பு மாறிவிடுகிற பொழுது எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்தான் என்ற இடத்தில் ஹலக என்று அந்த ஹாவுக்கு ஒரு புள்ளி வைத்த ஹா இருக்கிறது. அதை ஹலக என்று உச்சரிக்காமல் நாம் ஹலக என்று உச்சரித்து விட்டால் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் சிறைத்தான் என்று அர்த்தமாகிவிடும். ஷேவ் பண்ணுவதற்கா இல்லையா, அதற்கு ஹலக என்று வார்த்தை சொல்வார். இந்த இரண்டு அல்லாமல் மூன்றாவது ஒரு ஹே இருக்கிறது, குண்டு ஹே என்று அரபியிலே சொல்வார்கள். நாம் அந்த முறைப்படி ஹலக ஸமாவாத்தி வல் அர்து வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான் என்று பொருள் மாறிவிடும். ஒரு ஹா அல்லது ஹே அல்லது ஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஹா, இந்த மூன்றுக்கு விடக்கூடிய ஒரு புள்ளியை நாம் மாற்றி விடுகிற பொழுது அதனுடைய பொருள் தலைகீழாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஒரு சேர் சபல் மாறிவிட்டால் பொருள் மாறிவிடும். ஜன்னத் என்று சொன்னால் சொர்க்கம் என்று அர்த்தம். ஜன்னத் ஜீவுக்கு ஃபத்தஹ் செய்ய வேண்டும், சபர் செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக பேஷ் தம்மு செய்து விட்டால் சுன்னத் என்று அர்த்தமாகிவிடும். ஜன்னத் என்றால் சொர்க்கம், சுன்னத் என்றால் பைத்தியம் என்று அர்த்தம். அது எகராபுகள் மாறிவிடுகிற பொழுது ஒரு சேர் சபர் மாறிவிடுகிறது, எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். அதே போல எழுத்தை உச்சரிக்கிற விஷயத்தில் அதனுடைய மஹ்ரஜ், அது புறப்படக்கூடிய இடம் எது என்று தெரிந்து சரியாக உச்சரிக்க வேண்டும். எப்படி தமிழுக்கு டா அழகு என்று சொல்லப்படுகிறதோ அதே போல அரபு மொழிக்கு ஐன், கைன், ஸ்வாத், வாத் இதெல்லாம் அரபு மொழியுடைய அழகான பகுதிகள். காஃப் ரெண்டு இருக்கிறது, காஃப் என்று இருக்கிறது, காஃப் என்று ரெண்டு இருக்கிறது. ஒன்று புள்ளி வைக்கப்பட்டது, இன்னொன்று புள்ளி வைக்கப்படாது. கல்வி என்று சொன்னால் இதயம் என்று அர்த்தம். கல்வி என்று புள்ளி வைக்காமல் நாம் சொல்லிவிட்டால், கல்வி என்று சொல்லிவிட்டால் நாய் என்று அர்த்தம். நாம் இந்த உச்சரிப்பை சரியாக படைந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த வைன், இந்த வாத் இது வேறு மொழியில் ஒருபோதும் கொண்டு வர முடியாத அரபுக்கு மட்டுமே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. அரபு மொழியை நாம் சரியாக கற்றுக்கொள்ளாமல் டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மொழியில் அதை உருமாற்றி எழுதுகிற பொழுது அதனுடைய பொருள் மாறிவிடும். வைன் என்பது அரபியில் மட்டும்தான் இருக்கிறது, வேற எந்த மொழியிலும் கிடையாது. ஆங்கிலத்திலையும் கிடையாது, தமிழிலையும் கிடையாது, எந்த மொழியிலும் சொல்ல முடியாது. இப்ப அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதைய, இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக, என் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான பூமியான மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் ஓதக்கூடிய துஆ அது அரபியிலே சரியாக உச்சரித்து அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற லைனை சரியாக உச்சரிக்க வேண்டும். அதை தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன் மூலமாக தமிழில் அதை எழுதுகிற பொழுது லைன் இல்லாமல் போகிற பொழுது அந்த இடத்துல கே போட்டு எழுதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்ன காபிராக்கு, என் பெற்றோரை காபிராக்கு என்று அர்த்தம் மாறிவிடும். நாம் தொழுகையிலும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் இந்த உச்சரிப்பை தவறாக உச்சரிக்கிற பொழுது பாவங்களை மன்னிப்பாயாக என்கிற இடம் என்னை காபிராக மாற்றி விடுவாயாக என்று உருமாறிவிடும். இப்படி அரபியில் மட்டும்தான் இந்த உச்சரிப்பு முறைகளும் இதனுடைய சரியான ப்ரொனன்சியேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளும் மாறிவிட்டது என்று சொன்னால் பொருள் மாறிவிடும். வயிலுபுத்தலா இப்ராஹீம் ரப்புஹு என்று குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் சில இடங்கள்ல பார்த்தோம்னா மேல ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா இந்த இடத்துல தப்பா படிச்சிடாதீங்க, அர்த்தம் மாறிவிடும் என்று அர்த்தம். வயிலுபுத்தலா இப்ராஹீம் ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்த பொழுது எந்த இடத்தில் இருக்கிறது? அந்த இடத்தில் வைதுபித்தலா இப்ராஹீம என்பதற்கு பதிலாக இப்ராஹீமு என்று நாம் படித்து விட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சோதித்த பொழுது என்று மாறிவிடும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் நிச்சயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள் தான் என்று அந்த வசனம் இருக்கிறது. இன்னமா யக்ஷல்லாஹ என்பதற்கு பதிலாக இன்னமா யக்ஷல்லாஹு என்று படித்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களை கண்டு பயப்படுகிறான் என்று மாறிவிடும். இப்படி ஒரு உச்சரிப்பு மாறுகிற பொழுது, ஒரு சேர் சபர் மாறுகிற பொழுது, அது எங்கே இருந்து புறப்படுகிறதோ அந்த மஹ்ரஜ் மாறிவிடுகிற பொழுது அதனுடைய பொருள் தலைகீழாக மாறிவிடும். பொருள் தலைகீழாக மாறிவிட்டால் தொழுகை என்பது பாத்திலாகிவிடும். தொழுகை நாம் சரியாக நிறைவேற்ற
சொன்னால் நாம் குர்ஆனுடைய வசனங்களை, அரபு மொழியை அதை சரியாக முறையாக அது எங்கே இருந்து புறப்படுகிறது, அவருடைய மகரஜுகளை, அவருடைய சேர்சவர்களை அனைத்தையும் சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அரபு மொழியில் மட்டும்தான் ஒற்றை எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கிறது. வேற எந்த மொழியிலும் அப்படி பார்க்க முடியாது. ஒரு பெரிய வேர்டு இருந்தால்தான், ஒரு முழுமையான வாசகம் இருந்தால்தான் ஒரு பொருளை சொல்ல முடியும். ஒற்றை எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அதுக்கு என்ன அர்த்தம்? வ கினா அஸாபன் நார், நரகத்துடைய அஸாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று. வாவ் என்று சொன்னால் வாவு இன்னும் என்று அர்த்தம். கி என்று சொன்னால் காப்பாற்றி என்று அர்த்தம். நா என்று சொன்னால் எங்களை என்று அர்த்தம். வாவு, காஃபு, நூனு, இந்த மூன்றுக்கும் தனித்தனி பொருள் இருக்கிறது. அதனுடைய உச்சரிப்பு மாறுகிற பொழுது அதனுடைய பொருளும் மாறிவிடுவதை பார்க்க முடியும். எனவே நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய நம்முடைய அரபு மொழி என்பது நம்முடைய விவாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மொழி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான ஒரு மொழி. அது குர்ஆனை அருளப்பட்டிருக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மொழி. அது அழியாத மொழியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பதை போல அரபு மொழியையும் பாதுகாப்பார். நாளை மறுமை தினத்தில் சுவனத்தில் பேசப்படக்கூடிய மொழியாக அரபு மொழி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதனால் வரைக்கும் நாம் எப்படி இருந்தாலும் கூட அரபு மொழியை கற்றுக்கொள்வது விஷயத்தில் நாம் ஒருபோதும் அசட்டையாக செயல்படாது. மற்ற எந்த மொழியாக இருந்தாலும் துனியாவில் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறது சொன்னால் அந்த மொழியை நாம் எப்படி ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறோம். பிரான்ஸ்ல என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, பெரிய சம்பளத்துல விசா வந்திருக்கிறது என்று தெரிந்தால் அந்த பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்வதற்காக நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுவோம். ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வதற்காக, ஜெர்மனியை கற்றுக்கொள்வதற்காக அங்கே நமக்கு துனியா ரீதியாக ஆதாயம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வளம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் நாம் காட்டுகிற அதே ஆர்வத்தை நாளை மறுமை தினத்தில் சொர்க்கத்தில் பேசும் மொழியாக, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசும் மொழியாக, அல்லாஹ்விடத்தில் பேசும் மொழியாக, நம்முடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் சந்திக்கிற பொழுது பேசுகிற மொழியாக அரபு மொழி இருக்கிற காரணத்தினால் அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மொழியை நேசிக்கும் மக்களாக, அதை முறையாக கற்று அவன் விரும்பியபடி திருக்குர்ஆனை ஓதும் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள்பாலிப்பானாக. வாஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.